சார் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுகருங்கிறது வந்து சிம்டம்ஸ் தெரிய லேட் ஆகுது சார். ஸோ அதனால் நம்ம சிம்டம்ஸை வந்து நம்பி இல்லாமல் ஆரம்பத்திலேயே பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. 35 வயசுக்கு முன்னாடியும் சில பேருக்கு பண்ணணும். யாராருக்குன்னு கேட்டிங்கன்னா ப்ரெக்னன்சியில் டயபெட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவோம். அவங்க கேட்குறது இல்லை இன்டைரக்டாக மீன் பண்ணுறது என்னென்னா, எனக்கு சரியாயிடாதா, டயபெட்டிஸை சரி பண்ணணுமான்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ரெமிஷன்கிற லெவல் சொல்லலாம். அப்போ கூட அதை ரெமிஷன்னு சொல்லுவோம், கம்ப்ளீட் கியூர் சொல்ல முடியாது. ரிவர்சல் ஆர் ரெமிஷன்கிறது ஐடியலாக இருக்கும். இதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட எக்கனாமிக் பர்டன். நமக்கு காலில் புண்ணு வருது, அதை வந்து சுகர்னால தான் வருது அப்படிங்கிறதோட அடிப்படை பிரச்சனை தெரிஞ்சிருது. 50% ஆஃப் டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் பேஷண்ட்ஸ் ஹேவ் பெரிஃபரல் ஆர்டரியல் டிசீஸ். இந்த பொருளாதார தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லட்சம் பேர் வந்து கால் இழக்கிறாங்க. கேங்கிரின் ஆன பிறகு நம்ம போய் டாக்டரை பார்க்குறோம், அவங்க வந்து விரல் எடுக்கிறாங்க இல்லை கால் எடுக்கிறாங்க. சுகர் வந்து கண்ட்ரோல் நீங்கள் வச்சுக்கல அப்படின்னா நாளடைவில் வந்து அந்த ஆர்ச் உங்கள் பாதத்தில் ஏற்பட்ட அந்த புண்ணு ரத்த குழாய் பாதிப்புனால வந்திருக்கு அப்படின்னா அது உடம்புல இருக்க எல்லா ரத்த குழாயிலையும் அதே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். நிச்சயம் உங்கள் காலை எடுத்தாலும் 5 முதல் 10 வருஷத்துக்குள்ள ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அது போக வந்து அடிக்கடி நியூட்ரிஷனும் வேணும். ஏன்னா ஒரு புண்ணு ஆறணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு நல்லா சாப்பிடணும். உங்கள் உடம்புல வந்து ப்ரோட்டீன்ஸ் இருந்தால் தான் வந்து. வணக்கம், நான் பொது மருத்துவம் மற்றும் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஆர் சண்முகசுந்தரம், எம்டி ஜெனரல் மெடிசன், காவேரி மருத்துவமனை, சேலம். வணக்கம், நான் டாக்டர் வேலவன், ரத்தநாள அறுவை சிகிச்சை நிபுணர், காவேரி மருத்துவமனை, சேலம். சார், இன்றைக்கி வந்து நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எனக்கு எவ்வளோ சுகர் இருந்தால் டயபெட்டிஸ் வந்து சிம்டம்ஸ் வரும், யாரெல்லாம் வந்து நான் வந்து சுகர் செக் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. இதுக்கு மக்களுக்கு தேவையான தகவலை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். சார், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுகருங்கிறது வந்து சிம்டம்ஸ் தெரிய லேட் ஆகுது சார். சுகரோட சிம்டம்ஸ் வரணுன்னா ஒரு 250-300 லெவல் போனால் தான் நிறைய பேருக்கு வருது. அப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வர்றதில்லை. என்ன மாதிரி சிம்டம்னா, யூரின் நிறையா போகிறது, தண்ணி தாகம் அதிகமாக இருக்கிறது, இதெல்லாமே ஒரு 250-300 mg/dL மேலே போனால் தான் வருது. இன்னும் அந்த வெயிட் லாஸ் இல்லை நைட்டில் ரொம்ப யூரின் போகிறது, தாகம் ரொம்ப அதிகமாக எடுக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு 400க்கு மேலே போனால் தான் வருது. ஸோ அதனால் நம்ம சிம்டம்ஸை வந்து நம்பி இல்லாமல் ஆரம்பத்திலேயே பண்ணிக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு சில சிம்டமான இந்த கால் எரிச்சல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ஒரு 200க்குள்ளே கூட வருது. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தம் அவங்களுக்கு சிம்டம் வர்றது கிடையாது. ஸோ வந்து 35 வயசை தாண்டிட்டாலே நம்ம சுகர் பரிசோதனை பண்ணிக்கணும். 35 வயசுக்கு முன்னாடியும் சில பேருக்கு பண்ணணும். யாராருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, அவங்களுக்கு வந்து பிபி இருக்குது, மெடிசன் எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை கொலஸ்ட்ரால் இருக்குது அதுக்காக எடுத்துகிட்டு இருக்காங்க, இல்லை ஒரு லேடியாக இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாலிசிஸ்டிக் ஓவரி அப்படிங்கிற நீர்க்கட்டி இருக்குதுன்னு வச்சுங்க சார். அவங்களும் வந்து 35 வயசு வரைக்கும் கூட வெயிட் பண்ணக்கூடாது, முன்னதாகவே சுகர் பார்க்கணும். ப்ரெக்னன்சியில் டயபெட்டிஸ், ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ஹிஸ்ட்ரி இருந்ததுனாலும் நம்ம வந்து பீரியாடிக்காக டெலிவரி ஆனதுக்கப்புறமும் நம்ம பீரியாடிக்காக சுகர் டெஸ்ட்டு பண்ணிக்கணும். இது இல்லாமல் பார்த்தோம்னா நமக்கு அந்த சுகர் அதிகப்படுத்தக்கூடிய டேப்லெட்ஸ் ஒரு சில கீமோதெரப்பியில் ஆரம்பித்து, ஏன் ஸ்டீராய்ட்ஸ் நிறைய கண்டிஷன்ஸில் இன்றைக்கி யூஸ் பண்ண வேண்டியிருக்கு, ஆஸ்மாலிருந்து, ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கிறதுலேருந்து. ஸோ அந்த மாதிரி ட்ரக்ஸ்லாம் இருந்ததுன்னா நம்மளாகவே முன் சென்று சர்க்கரை பரிசோதனை பண்ணுவது ரொம்ப அவசியம் சார். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி டயபெட்டிஸ் வந்து அதிகமாகிடுச்சு சார். இன்றைக்கி நிறைய பேஷண்ட்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டாக்டர் எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு, நான் வந்து ஒன்ஸ் நான் டேப்லெட் ஸ்டார்ட் பண்ணிட்டா நான் லைஃப் லாங் இதை நான் போட்டு தானே ஆகணும், இது திருப்பி சரியாகாதில்ல, அந்த அச்சத்திலேயே வந்து முறையான வைத்தியத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்காங்க. இதுக்கு என்ன சார்? நல்ல கேள்வி சார். இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பயம். அவங்க கேட்குறது இல்லை இன்டைரக்டாக மீன் பண்ணுறது என்னென்னா, எனக்கு சரியாயிடாதா, டயபெட்டிஸை சரி பண்ணணுமான்னு கேட்குறாங்க. பாசிபிள் பட் நாட் ஃபார் ஆல் சார். ஸோ யாராருக்கெல்லாம் பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒரு ஏர்லி டயபெட்டிஸ் கண்டுபிடிச்சி ஒரு 3 to 4 years தான் ஆயிருக்கு, அவங்களுக்கு வந்து நல்ல ஒபிசிட்டி, உடல் பருமன் இருக்குது, ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டி இருக்குது. ஏன்னா அதை நம்ம வெயிட் ரெடியூஸ் பண்ணும் பொழுது அவங்களுக்கு நல்லா அது கண்ட்ரோல் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல மோட்டிவேட்டட் இண்டிவிஜுவல், நம்ம சொல்கிற ஒரு பேலன்ஸ்டு டயட் வித் ஹை ஃபைபர், ஹை ப்ரோட்டீன்,
குட் ஃபேட்லாம் எடுத்துகிட்டு கார்பை வந்து நல்லா குறைச்சிட்டு டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஒரு 45 மினிட்ஸ் பண்ணிவிட்டு வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நல்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் வந்து ஒரு 10%க்கு மேலே அச்சீவ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ரெமிஷனுங்கிற லெவல் சொல்லலாம். அப்போ கூட அதை ரெமிஷன்னு சொல்லுவோம், கம்ப்ளீட் க்யூர்னு சொல்ல முடியாது. ரிவர்சல் ஆர் ரெமிஷனுங்கிறது ஐடியலாக இருக்கும். ஸ்டில் அவங்க ஃபாலோ பண்ணல, டயட்டையோ இல்லை வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியோ பண்ணலன்னா திரும்ப வர வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ நம்ம லோ கார்ப் டயட் ஆப்ஷன் டயட்டில் இருக்கிற மாதிரி, அது போக இப்போ பேரியாட்ரிக் சர்ஜரிஸோ இல்லை ஒரு நியூவர் GLP-1 அனலாக் இன்சுலின்ஸ்லாம் இருக்குது சார், அதில் வந்து நமக்கு வெயிட் லாஸ் அச்சீவ் பண்ணோம்னா ரிவர்ஸ் பண்ணலாம். இது பாசிபிள், பட் எல்லாருக்கும் பாசிபிள் இல்லை. அப் டு ஒரு 60-70% வந்து நம்ம பாசிபிள் இருக்குது. இதே நீங்கள் ப்ரீ டயபெட்டிஸ் ஸ்டேஜ் கேட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பீப்புளுக்கு நம்ம கட்டாயமாக நம்ம ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வர வேண்டியது ப்ரீ டயபெட்டிஸில் ப்ராப்பராக ஸ்க்ரீன் பண்ணட்டும். டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் பண்ணலாம், எஸ், கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி டயபெட்டிஸ் வந்தவங்களில் நிறைய பேர் கண்ட்ரோல் வச்சுக்காமல் என்னோட பேஷண்ட்டில் சார், அவங்க வந்து ஒரு கால் ஆறாத புண்ணோ இல்லை கால் கருப்பாகி அழுகிற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க சார். ஸோ சில டைம் விரல்களோ இல்லை கால்களோ எடுக்க வேண்டியிருக்கு. இதோட இம்பார்ட்டன்ஸ், அதோட எக்கனாமிக் பர்டன் என்னங்கிறத நீங்கள் ஒரு வாஸ்குலர் சர்ஜனாக நீங்கள் மக்களுக்கு கிளியராக சொல்லுங்கள் சார். அப்போ தான் நமக்கு அந்த மெசேஜ் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காம்ப்ளிகேஷன்ஸை நம்ம தடுக்கணுங்கிற மெசேஜை இன்றைக்கி வேர்ல்டு டயபெட்டிஸ் டேயில் நம்ம கட்டாயம் தெரிவிக்கலாம் சார். இது நல்ல கேள்வி சார். என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு காலில் புண்ணு வருது, அதை வந்து சுகர்னால தான் வருது அப்படிங்கிறதோட அடிப்படை பிரச்சனை தெரிஞ்சிடுது. ஆனால் அதுக்கு காரணம் வந்து பல பிரச்சனைகளும் இருக்கும். என்னென்னா, ரத்த ஓட்ட குறைபாடும் சேர்ந்து இருக்கக்கூடும். அதை வந்து நார்மலாக எல்லாரும் வந்து கண்டுபிடிச்சிக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாருமே பக்கத்தில் எங்கேயாவது போய் கட்டிக்கிறது, இல்லை பக்கத்தில் அவங்க வீட்டிலே ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி இருக்காங்க. ப்ராப்பராக ஒரு ஃபிசிஷியனை கன்சல்ட் பண்ணி அவங்க அந்த வாஸ்குலாரிட்டி அசஸ்மெண்ட் பார்த்து ப்ராப்பராக வாஸ்குலர் சர்ஜன் அந்த பேஷண்ட் அட்டன் பண்ணாமல் இருக்கிறதுனால 50% ஆஃப் டயபெட்டிக் ஃபுட் அல்சர்ஸ் பேஷண்ட்ஸ் ஹேவ் பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ். அந்த பெரிஃபரல் ஆர்டீரியல் டிசீஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது இரத்த நாளத்தில் இருக்க அடைப்புகள் உங்களுக்கு வந்து அது ஒரு சதவீதத்திலேருந்து வருவது. இப்போ ஒரு 30-50% இருக்குது அப்படின்னா அந்த புண்ணு வந்து ஆறும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக ஆறும். அப்புறம் சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து 50-80% அடைப்பு இருக்கும். இந்த பேஷண்ட்க்கு வந்து ஆறவே ஆறாது, அந்த கால் விரல்கள் வந்து அழுகி அதை எடுக்கிற ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க. இந்த பொருளாதார தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நமக்கு ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டோம், இரத்த குழாய் பிரச்சனையும் இருக்குது சேர்ந்து இருக்குது அப்படின்றப்ப, நீங்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி அந்த புண்ணை செலவழித்து அந்த புண்ணை சரியாக்கிறதுக்கு செலவழிக்கிற அமௌண்ட் வந்து எவ்வளோ ஆகுமோ, நீங்கள் லேட்டாக டிடெக்ட் பண்ணி பண்ணுறதப்ப வந்து 4 மடங்கு அதிகமாகும். ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒன்று, எக்கனாமிக்கல் பர்டன் வந்து 4 டைம்ஸ் அதிகமாயிரும்னு சொன்னீங்க. அதாவது ப்ரிவென்ஷன் பண்ணுறத விட ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் போனால் 4 டைம்ஸ் அதிகமாகிடும். இப்படி இருந்தும் ஏன் மக்கள் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க? இதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? என்ன மெசேஜ் சொல்லி நம்ம அவங்கள வந்து முன்கூட்டியே இந்த பிரச்சனைகளுக்கு தேவையான ஸ்க்ரீனிங், நீங்கள் சொன்ன அந்த ஆர்டீரியல் டாப்லர், அதாவது ரத்த குழாய் அடைப்பு இருந்தால் பார்க்குறதோ இல்லை மற்ற என்னென்ன தேவைங்கிறதோ நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள் சார். சார், இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு நோயோட பாதிப்பு தீவிரமடைகிறதுக்கு 2 காரணங்கள். மொதல் விஷயம் லேக் ஆஃப் அவேர்னஸ், அதாவது அதை குறித்து தெளிவான விழிப்புணர்வு இல்லாதது. இன்னொன்று சைலண்ட் ப்ராக்ரெஷன், அதாவது நமக்கும் தெரியாது, நம்ம பார்க்குறவங்களுக்கும் தெரியாது அது எந்த அளவுக்கு மோசமாகிட்டு இருக்குன்றதை. ஸோ அதுக்கு உரிய ப்ராப்பர் டெஸ்ட் அண்ட் அதாவது டயக்னாஸ்டிக் டெஸ்ட் எடுத்து தான் அது எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆகிருக்குன்றதே நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்போது லேக் ஆஃப் அவேர்னஸ், இப்போ வந்து சுகர் இருந்தால் இந்த மாதிரி வந்து கால் போயிடுமா, கால் இழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நிலைமை வருமா அப்படின்றதே வந்து சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு சர்க்கரை இருக்குது, புண்ணு இருக்குது, கட்டுறேன், ஆறிடுச்சு, இதில் வந்து கால் போகுமா அப்படிங்கிற கேள்வியே அவங்களுக்கு வரமாட்டேங்குது. ஏன்னா வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குறைவான ரத்த ஓட்டத்தோடு இருக்க புண்ணு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 வாரத்தில் ஆற வேண்டியது ஒரு 6 வாரம் 8 வாரத்தில் வந்து ஆறிட்டு வரும். சரிங்களா? அப்போது வந்து எனக்கு தான் புண்ணு ஆறிடுச்சு, நம்ம அந்த பேஷண்ட்டை இல்லை இது ரத்த குழாய் ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அவங்கள வந்து ப்ராப்பர் டயக்னாஸ்டிக் டெஸ்ட் பண்ணி அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு அந்த அவேர்னஸ் அவங்களுக்கே இல்லை அப்படின்னா அவங்க அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் இருக்க சென்டருக்கு அவங்க வரப்போகிறது கிடையாது. ஸோ இதன் மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து கால் இழப்பு ஏற்படுறதுக்கான காரணங்கள் வந்து இப்போது ஒரு நான் ட்ராமா ரிலேட்டட் ஆம்புடேஷன், அதாவது இந்தியாவில் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லட்சம் பேர் வந்து கால் இழக்கிறாங்க. நான் ட்ராமா ரிலேட்டட் ஆம்புடேஷன் அப்படின்னா வந்து சாலை விபத்து இல்லாமல் கால் இழக்கக்கூடிய தருணங்கள், அதில் வந்து 80% வந்து
இந்த சர்க்கரை நோய் பாத புண்ணுனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக தான் இருக்குது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் நல்லா சொன்னீங்க. ஒரு பேஷண்ட்டாக அவர் வந்து எப்போ கன்சல்ட் பண்ணணும், ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனோ ஒரு டயபெட்டிக் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்தால் எப்போ ரெஃபர் பண்ணணும், இது ரெண்டையும் நம்ம தெளிவாக தெரிஞ்சிட்டோம்னா கட்டாயம் இந்த பிரச்சனையை வந்து நம்ம ஆரம்பத்திலேயே கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார். சரி, மொதல் விஷயம் வந்து உங்களோட சர்க்கரை அளவு வந்து கண்ட்ரோலில் இருக்கான்றதை நீங்கள் பார்க்குற பொதுநல மருத்துவரை மீட் பண்ணி மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ எத்தனை டெஸ்ட் எடுக்க சொல்கிறாங்களோ அதை டெஸ்ட் பண்ணி முறையாக கண்ட்ரோலில் வச்சுக்கணும். அப்புறம் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம வந்து ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் இருந்தால் அதை கண்டிப்பாக குவிட் பண்ணணும். 3வது விஷயம் என்னன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ நமக்கு சர்க்கரை நோய் வந்துருச்சு, காலில் வந்து உணர்ச்சி இல்லாத தன்மை, அதாவது நம்ம வந்து மெத்த மேலே நடக்கிற மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சில பேஷண்ட் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அடிபட்டாலே நமக்கு தெரியாது. அப்போ அந்த புண்ணு வந்து மோசமான ஸ்டேஜில் தான் நமக்கே தெரிய வரும். அப்போ அது எப்படி சரி சீக்கிரமாக எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு தான் உணர்ச்சி இல்லை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இப்போ நம்ம முகத்தில் ஏற்படுற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவோம். ஏன்னா நம்ம டெய்லி முகம் பார்க்குறோம். அதே மாதிரி காலுக்கும் வந்து நீங்கள் கீழே வீட்டில் பக்கத்தில் கீழே ஒரு மிரர் வச்சு காலையும் தினமும் நீங்களும் பார்க்கணும். நீங்கள் கன்சல்ட் பண்ணுற டாக்டர்கிட்டையும் உங்கள் காலை ஒரு தடவை வந்து செக் பண்ணிக்கணும். நீங்கள் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, சின்ன ஆணிக்கால் பிரச்சனையே இருந்தாலுமே அதை வந்து சீக்கிரமாக கண்டறிந்து அதற்கான சிகிச்சைகளை வந்து மேற்கொண்டால் நம்ம வந்து கால் இழப்புலேருந்து தப்பிச்சுக்கலாம். அப்புறம் நீங்கள் ஒரு பேஷண்ட்டோட பாத புண்ணு வந்து எப்படி ப்ராக்ரஸ் ஆகும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, முதல்ல ஆணிக்கால் இருக்கும், அப்புறம் வந்து அல்சர் ஆகும், அந்த அல்சர் வந்து கேங்க்ரீன் ஆகும். கேங்க்ரீன் ஆன பிறகு நம்ம போய் டாக்டரை பார்க்குறோம், அவங்க வந்து விரல் எடுக்கிறாங்க இல்லை கால் எடுக்கிறாங்க, நம்ம லாஸ்ட் ஸ்டேஜில் போய் மீட் பண்ணுறோம். அப்போது எப்போ கன்சல்ட் பண்ணணும், ஒரு வாஸ்குலர் சர்ஜனையோ இல்லை வந்து ஒரு ஜெனரல் சர்ஜனையோ எப்போ கன்சல்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எர்லி ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு கேலசிட்டி, அதாவது இந்த ஆணிக்கால் இருக்கும் தருணத்திலேயே போய் பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் காலை ஈஸியாக காப்பாற்றிடலாம். ஏன் அதை இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சிகிச்சை வந்து 3 விதமாக வந்து பிரிக்கப்படுது. ஒன்று வந்து ப்ரிவென்டிவ் பொடியாட்ரி, 2வது வந்து கரெக்டிவ் பொடியாட்ரி, 3வது வந்து ஆம்புடேஷன். ஸோ உங்களுக்கு ஆம்புடேஷன் பண்ணி உங்களுக்கு வந்து பெரிய பிரயோஜனங்கள் இருக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு தேவையே உங்கள் கால் தான். அப்போ அதை காப்பாற்றிக்கணும்னா 2, ஃபஸ்ட்டு ஒன்று ப்ரிவென்டிவ் பொடியாட்ரி, இன்னொன்று கரெக்டிவ். ப்ரிவென்டிவ்னால் வந்து உங்களுக்கு இந்த ஆணிக்கால் ஏற்படும் போதே அதற்கு தேவையான ஃபுட்வேர், அதுக்கு தேவையான ஷூஸு எல்லாமே இருக்குது, ஆஃப் லோடிங் ஷூஸ்லாம் இருக்குது. ஸோ உங்கள் டாக்டரை மீட் பண்ணி, சார் இந்த மாதிரி காலில் வந்து ஆணி இருக்குது மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியலனா நீங்கள் அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கான ஃபுட்வேர் வாங்கி போட்டுக்கலாம். 2வது வந்து நம்மளோட பாதம் வந்து ஒரு அழகிய ஆர்ச்சோடு இருக்கும். அந்த ஆர்ச் வந்து சுகர் வந்து கண்ட்ரோல் நீங்கள் வச்சுக்கல அப்படின்னா நாளடைவில் வந்து அந்த ஆர்ச் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் பாதம் இப்படி இருக்க வேண்டிய உங்கள் பாதம் வந்து இப்படி ஆகும், விரல்கள் வந்து இப்படி மடங்கி போகும். இதெல்லாம் எதனால் வருது அப்படின்னா, சுகர்னால தான் வருது. என்னோடய பாதத்தில் ஏற்படுற மாற்றத்துக்கும் சுகருக்கும் என்ன சார் சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து இன்ட்ரின்சிக் மசில் அட்ரஃபின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் பாதத்தில் இருக்க தசைகள் வந்து வலுவிழந்து மெலிந்து போவதனால, அந்த எலும்பு சுற்றி இருக்க தசைகள் மெலிந்து போகிறதுனால அந்த எலும்போட இருக்கிற நிலை வந்து மாறுபடுது. ஸோ அந்த ஆர்ச் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது உங்களோட ப்ரெஷர் பாயிண்ட்ஸ் வேரி ஆகும். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் பாதம் இப்படி படுது அப்படின்னா அப்போ வந்து இப்படி பட ஆரம்பிக்கும். அப்போ கால் நுனி விரலில் புண்ணு வரும், பாதத்தில் புண்ணு வரும். நீங்கள் குதிகால் வந்து முதல்ல அதிகமாக அழுத்தம் கொடுக்கும்போது குதிகாலில் சில பேருக்கு வந்து புண்ணு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக ஏற்படும். இது எல்லாமே எர்லியாக நம்ம கண்டுபிடிக்கும் போது புண்ணு வரதுக்கு முன்னாடியே அதுக்கு தகுந்த கரெக்டிவ் சர்ஜரிஸோ இல்லை வந்து ப்ரிவென்டிவ் ஃபுட்வேர்ஸோ வந்து நம்மளால் பண்ணி லிம்பை வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஆரம்பத்தில் இதை சரியாக பார்க்காம விட்டுட்டா என்ன ஆகும்? 1. 2வது, லைஃபுக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்குங்களா? இந்த மாதிரி ஒரு ஆர்டீரியல் ப்ராப்ளம், அதாவது ரத்த குழாய் அடைப்பு இல்லை சிவியர் பெரிஃபரல் நியூரோபதி நீங்கள் சொன்ன மாதிரி மெத்துன்னு இருக்கிற கண்டிஷன்ஸில் லைஃபுக்கு என்ன ரிஸ்க் இருக்குங்க? ஆரம்பத்தில் நம்ம பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் சொன்ன மாதிரி 50% டயபெட்டிக் ஃபுட் அல்சர், அதாவது சர்க்கரை நோய் புண்ணு இருக்க பேஷண்ட்டுக்கு பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் இருக்கும். நீங்கள் ஆரம்பத்தில் அதை பார்த்து கண்டுபிடிச்சி அதுக்கான வைத்தியத்தை நீங்கள் மேற்கொள்ளலை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா 20% கண்டிப்பாக வந்து ஒரு ஆம்புடேஷனில் போய் முடியும். அதாவது 20% வந்து உங்கள் கால் விரலையோ இல்லை மேஜர் ஆம்புடேஷன் சொல்லுவாங்க, அது வந்து உங்கள் கணுக்காலுக்கு மேலே முட்டிக்கு கீழே இல்லை முட்டிக்கு மேலே காலை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், 20%. இப்போ எனக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. எப்படி நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு கேளுங்க.
நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் போயிட்டு உங்கள் காலை நீங்கள் எடுத்துட்டீங்க, கால் தான் எடுத்தாச்சு, ஆனால் வந்து எனக்கு வந்து இப்போ உயிருக்கு பிரச்சனை இல்லை, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அதுதான் கிடையாது. உங்கள் பாதத்தில் ஏற்பட்ட அந்த புண்ணு இரத்த குழாய் பாதிப்புனால வந்திருக்கு அப்படின்னா அது உடம்புல இருக்க எல்லா இரத்த குழாயிலையும் அதே பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வந்து கண்ணுக்கு போகிற இரத்த குழாய், மூளைக்கு போகிற இரத்த குழாய், இருதயத்தில் இருக்கிற இரத்த குழாய், எல்லா இடத்துலையும் இதே மாதிரி பாதிப்புகள் இருக்கும். எல்லாமே மீடியம் சைஸ்டு ஆர்ட்ரிஸ். அதில் ஏற்பட்டிருக்க பாதிப்புகள் வந்து நம்ம ஆஸ்பிரின், அட்ரோஸ்டேட்டின் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாத்திரைகள் நம்ம முன்னாடியே உட்கொள்ள தவறிட்டோம் அப்படின்ற பட்சத்தில் நிச்சயம் உங்கள் காலை எடுத்தாலும் 5 முதல் 10 வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு உயிரிழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். சார், இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து மோர் தென் 35 இயர்ஸு, அப்புறம் வந்து எனக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருந்தால் செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. என்னோடய கசின் ஒருத்தர் வந்து அவர் வந்து ஹீ இஸ் மோர் அவேர் ஆஃப் டயபெட்டிக். அதனால் வந்து நான் ப்ரீ டயபெட்டிஸ் வரதுக்கு முன்னாடியே அதை நான் எப்படி வந்து டயக்னோஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. வெரி குட். ஸோ ப்ரீ டயபெட்டிஸ்க்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும்னு வர்றாங்கன்னா ஐ வெரி மச் அப்ரிஷியேட் தெம் சார். இன்றைக்கி ஏன்னா இந்தியாவில் வந்து அது ரொம்ப நீட் ஆஃப் த அவராக இருக்குது. ஸோ ப்ரீ டயபெட்டிஸ்க்கு முன்னாடி சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சுகர் ஃபாஸ்டிங், போஸ்ட் பிராண்டியல், இல்லை அந்த 3 மாத சராசரி சர்க்கரை அளவு HbA1c இது எல்லாமே நார்மலாக இருக்கும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா 1 hour சுகர் நாங்கள் பார்க்குறோம் சார். ஆஃப்டர் ஃபுட்டு வந்து 1 hourல பார்த்தோம்னா அது வந்து நம்மளோட லிமிட்டட் வேல்யூவோட அதிகமாக இருந்ததுன்னா அது ஒரு இண்டிகேட்டர் சார். அது இல்லாமல் பார்த்தோம்னா நமக்கு ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் சார். ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நமக்கு வந்து டயபெட்டிஸ் ஃபஸ்ட்டு வருதோட அறிகுறி பார்த்தீங்கன்னா சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக எக்ஸஸாக இன்சுலின் சுரந்து அது வந்து நம்ம ஒரு கண்ட்ரோல்குள்ளே வச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல், இல்லை இதை இன்டைரக்டாக தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஃபேட்டி லிவர் நமக்கு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலோ, இல்லை பிளட்டில் ட்ரைக்ளிசரைடுங்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் அது இருக்கிற பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா அது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அறிகுறிக்கு காமிக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறவங்க அவங்க நல்ல ஒரு பேலன்ஸ்டு லைஃப், அக்ரெசிவ் லைஃப் ஸ்டைல் வச்சுட்டு நல்ல பேலன்ஸ்டு ஃபுட் எடுத்துகிட்டு நல்ல ஒரு 45 minutes per day வாக் பண்ணிவிட்டு இதெல்லாம் பண்ணினாங்கன்னா அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றதா, ஈவன் ப்ரீ டயபெட்டிஸ் வர்றது கூட நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். அது ரொம்ப நல்ல கொஷின் சார். அவங்களுக்கு வந்து ஃபாஸ்டிங் இன்சுலின் லெவல் பண்ண சொல்லுங்கள் சார். 1 hour வந்து ஆஃப்டர் ஃபுட் ஒரு தடவை பண்ணி பார்க்க சொல்லுங்கள் சார். இந்த ஸ்க்ரீனிங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி நீங்கள் டயபெட்டிக் ஃபுட் கேசஸில் ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேஷண்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் சார். ஸோ என்ன பண்ணி நீங்கள் ஒரு பேஷண்ட்டை நல்லா இம்ப்ரூவ் பண்ணீங்க, என்ன பேஷண்ட் நீங்கள் சொல்லியும் சரியாக ஃபாலோ அப் பண்ணாமல் அவங்க வந்து சரியாகாமல் தவறிட்டாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு மெசேஜ் சொல்லுங்கள் சார். சார், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா 2 பேஷண்ட் பற்றி நான் இங்கே சொல்கிறேன் சார். மொதல் பேஷண்ட் வந்து ஒரு ஃபீமேல் பேஷண்ட்டு. அவங்க வெளியவே வந்து சர்க்கரை நோய் புண்ணு ஏற்பட்டு அதுக்கான வைத்தியத்தை மேற்கொண்டு 4 விரல்களை இழந்துட்டாங்க. அது பத்தாதுன்னு வந்து முன்பாதம் வந்து நல்லாவே கருப்பாயிடுச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே வாஸ்குலர் சர்ஜரி அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு பெருசாக இல்லை. லேட்டஸ்ட் ஸ்டேஜில் அவங்களுக்கு தெரிய வந்து அவங்க வந்து நம்ம சென்டர் வந்து ரீச் பண்ணாங்க. ஸோ பார்த்தப்போ வந்து அவங்களுக்கு வந்து முட்டி அளவில் வந்து இரத்த குழாய் அடைப்பு இருந்தது. அவங்களுக்கு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது நம்ம எப்படி பேஷண்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்க ஃபேமிலி சப்போர்ட்டை எப்படி கெயின் பண்ண வச்சு இந்த மாதிரி மல்டி ஃபேக்டோரியலாக சேர்ந்து தான் ஒரு பேஷண்ட்டோட அவுட்கம் வந்து நல்லாயிருக்கும் சார். நான் சொல்லும்போதே அந்த பேஷண்ட்டை நான் வந்து சான்சஸ் தான் சார் எல்லா பேஷண்ட்டுக்குமே 100% யாருக்குமே கிடையாது. ஒரு 80 to 90% இருக்கும் சார். நீங்கள் வந்து இவ்வளோ டைம் பீரியட் தேவைப்படும், உதாரணத்துக்கு வந்து 3 மாதமாவது கண்டிப்பாக ஆகும் சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கிற மனநிலையில் இருக்க பேஷண்ட் தான் அந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து அண்டர்கோ பண்ணுவாங்க கண்டிப்பாக. அது மாதிரி ஏற்றுக்கிட்டு ஒரு பேஷண்ட் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தே காட் அட்மிட்டட். அவங்க வந்து பைபாஸ் சிகிச்சையும் பண்ணாங்க. அவங்க மீதி இருக்க அந்த ஒரு கட்டை விரலையும் காப்பாற்றியாச்சு, அந்த காலையும் காப்பாற்றியாச்சு, பேஷண்ட்டும் இப்போ நல்லா இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இங்கே. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் அவங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தேன், ஆனால் 2 மாதத்துலேயே அவங்க நல்லா ஆகிட்டாங்க. தே ஹேட் அ வெரி வெரி குட் ஃபேமிலி சப்போர்ட் அண்டு மோட்டிவேட்டட், செல்ஃப் மோட்டிவேட்டட் பேஷண்ட். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் அவுட்கம் வந்து உங்கள் டாக்டர் கையில் மட்டும் இல்லை, உங்களோட ஃபேமிலியும் சப்போர்ட் பண்ணணும், நீங்களும் வந்து அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். இதே நான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு பேஷண்ட் வந்து வாஸ்குலாரிட்டிலாம் நல்லா தான் இருக்குது, அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நியூட்ரிஷனல் சப்போர்ட்டும் ஒரு ஃபேமிலி சப்போர்ட்டும் இருந்திருந்தாலே அந்த பேஷண்ட் நல்லாகி போகிறதுக்கான சான்சஸ் வந்து 100% இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன பேஷண்ட்காவது நான் 80 to 90% சொன்னேன். 100% இருந்தும் அந்த பேஷண்ட்டால் வந்து லிம்பை வந்து காப்பாற்றிக்க முடியல. எப்படி ஆச்சுன்னு கேளுங்க. அவங்க வந்து சரியாக சாப்பிட்றது கிடையாது, முறையான வந்து அட்டெண்டர் கிடையாது,
அதனால் வந்து அவங்க வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ அப்பும் வரது கிடையாது. இப்போ வந்து நம்ம வந்து டெய்லி ட்ரெஸ்ஸிங் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து 4 நாளைக்கு ஒரு தடவை வரது, 5 நாளைக்கு ஒரு தடவை வரது, இன்சுலின் வந்து போட்டுக்காமல் இருக்கிறது, எப்போ வந்தாலுமே ஒரு ஹை சுகரில் இருக்கிறது. இப்போது நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு இம்யூனோ காம்ப்ரமைஸ் ஸ்டேட்டில் இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் இந்த மாதிரி புவர் நியூட்ரிஷனில் இருந்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ஆடப்பாக வந்து மற்ற டிசீசஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த பேஷண்ட்க்கு வந்து அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து ஃபீவர் இருந்துகிட்டே இருந்துச்சு, காஃப் இருந்துச்சு, ஹீ காட் அட்மிட்டட் இன் ஐசியூ. அதுக்கப்புறம் வந்து டயக்னோஸ்டு டியூபர்குலோசிஸ். அப்புறம் வந்து அந்த பேஷண்ட்டை வந்து சேவ் பண்ண முடியல, ரொம்ப சிக்காகி தான் அவங்க வந்து கடைசியாக வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ உங்களோட செல்ஃப் மோட்டிவேஷனும் ஃபேமிலி சப்போர்ட்டும் எந்த அளவுக்கு முக்கியன்றதை வந்து கண்டிப்பாக வந்து பப்ளிக் இதை வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு தடவை போயிட்டு நான் வந்து ஊசி போட்டாலோ இல்லை ஆப்ரேஷன் பண்ணிட்டாலோ சரியாயிடும் அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் முதல்ல இருக்கக்கூடாது சார். டயபெட்டிஸை பொறுத்த வரைக்கும் மற்ற பிரச்சனைகள், அதாவது வாஸ்குலர் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ட்ராமா இன்றைக்கி எனக்கு அடிப்படுது, இன்றைக்கி நான் வந்து சர்ஜரி பண்ணிட்டேன் அப்படின்னா அது வந்து இம்பாக்ட் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு இருக்க போகிறது கிடையாது. அது வந்து உங்களுக்கு 100% ரிசல்ட்ஸ் இருக்கும். அன்றைக்கி வந்துருச்சுன்னா வந்துருச்சு, அவ்வளோதான். ஆனால் உங்கள் டயபெட்டிஸ்ன்றது அப்படி கிடையாது. நீங்கள் முறையாக கண்ட்ரோலில் வச்சுக்கல அப்படின்னா இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல், கிளைசிமிக் கண்ட்ரோல் இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் என்ன சர்ஜரி பண்ணாலும் உங்களுக்கு அந்த புண்ணு ஆறவே போகாது. அது போக வந்து அடிக்குவேட் நியூட்ரிஷனும் வேணும். ஏன்னா ஒரு புண்ணு ஆறணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு நல்லா சாப்பிடணும். உங்கள் உடம்புல வந்து ப்ரோட்டீன்ஸ் இருந்தால் தான் வந்து அந்த புண்ணு ஆறுறதுக்கான இதை அது கொடுக்கும். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணல அப்படின்னா நிச்சயம் நம்ம காலையும் நம்ம காப்பாற்ற முடியாது, பேஷண்ட்டையும் நம்மளால் காப்பாற்ற முடியாது சார். ஐ ஃபீல் வெரி வெரி பேட் ஃபார் யூ சார். இப்போது அந்த டயபெட்டிக் ஃபுட் அல்சர் இருக்க பேஷண்ட்ஸ் வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன் டயட் வந்து அட்வைஸ் பண்ணுறோம் ஊன் ஹீலிங்காக. ஆனால் அவங்க வந்து அந்த அடிக்குவேட் டயட்டே அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஆவரேஜாக வந்து ப்ரோட்டீன் தேவைப்படுற அளவுக்கு நம்ம சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு முட்டை கூட சாப்பிட மாட்டேங்கிறாங்க, இல்லை வந்து வேறு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், எந்தெந்த பேஷண்ட்ஸ் எவ்வளோ எடுத்துக்கணுங்கிறது மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். எஸ் சார், ப்ரோட்டீன் இன்டேக் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது சார். நம்ம இந்தியன் உணவில் பார்த்தீங்கன்னா 88 இல்லை 90% வந்து கார்போஹைட்ரேட் தான் எடுக்கிறாங்க, 10% தான் வந்து ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க. வெஜிடேரியன் பார்த்தீங்கன்னா இன்னும் குறைவாக தான் எடுக்கிறாங்க. அவங்க நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீனே எடுக்கிறது இல்லை. தால்ஸில் பார்த்தீங்கன்னா அது இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன்கிறதுனால. ஸோ ஒன்று வந்து ப்ரோட்டீனே வந்து ஆல்வேஸ் வந்து எய்தர் கம்ஸ் வித் ஃபேட் ஆர் கார்போஹைட்ரேட். லென்டில்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகளில் கார்போஹைட்ரேட்டோட வரும். நான்வெஜ் மாதிரி உணவுகளில் பார்த்தோம்னா ஃபேட்டோட வரும். ஸோ அதை ஃபேட்டுன்னு சொல்லி பயந்துக்கிறாங்க மக்கள். பொதுவாக முட்டை எடுனா மஞ்சக்கரு ஹார்ட் அட்டாக் வந்துடும். நோ, மஞ்சக்கரு கூட நீங்கள் அளவாக எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு குட் ஃபேட்டாக தான் வரும். நீங்கள் எந்த ஃபேட் அதிகம் எடுக்கக்கூடாது, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணது, சேச்சுரேட்டட் ஃபேட் நிறைய ஆட் பண்ணி சேச்சுரேட்டட் ஃபேட்டும் வித் லிமிட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். சேச்சுரேட்டட் ஃபேட் அவாய்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து டீப் ஃப்ரைடை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். வனஸ்பதி இல்லை டிரான்ஸ் ஃபேட் அதை வேணால் நீங்கள் 100% அவாய்ட் பண்ணணும். அதை தாண்டி ஒரு நட்ஸ்லேருந்து வர்ற நட்ஸ் அல்ல சீட்ஸில் இருக்கக்கூடிய வெஜிடேரியனாக இருக்கீங்க, ஒரு நட்ஸ் அண்ட் சீட்ஸில் இருக்கக்கூடிய குட் ஃபேட்லாம் நீங்கள் கட்டாயம் அவாய்ட் பண்ண தேவையில்லை. ஃப்ரூட்ஸ் அந்த அவாக்கடோன்னு சொல்கிற வெண்ணப்பழம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஹெல்த்தி ஃபேட் தான். ஈவன் அனிமல் ப்ரோட்டீனில் கூட இருக்கக்கூடிய ஃபேட் அண்ட் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டாயம் தப்பு இல்லை. 1 கிராம் பர் கேஜி எல்லாருமே டயபெட்டிக்கோ நான் டயபெட்டிக்கோ எடுத்துக்கிறது தான் சிறந்தது. நீங்கள் ப்ரோட்டீன் எடுக்காமல் நீங்கள் கார்போஹைட்ரேட்டை குறைன்னு சொன்னோம்னா அதுக்கு ஈக்குவலாக ஒன்று எடுக்கலைனா தான் ஒருத்தங்களுக்கு பசி அடங்கும், அந்த நியூட்ரிஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ ஒருத்தங்க வந்து ஒரு 50-60% கார்போஹைட்ரேட் எடுத்துகிட்டு மீதி இருக்கக்கூடிய 30 to 40% அவங்க கட்டாயம் ப்ரோட்டீனும் அது கூட சேர்ந்து வரக்கூடிய ஃபேட்டும் தாராளமாக இருக்கலாம். ஹை ஃபைபரும் எடுத்துக்கணும் சார். ஆனால் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டயபெட்டிக் ஃபுட் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருக்கவங்கள கிட்னி டிசீஸ் இருந்ததுன்னா நம்ம ப்ரோட்டீன் இன்டேக்கை வந்து குறைக்கணும். அப்போ கூட நம்ம வந்து நில் பண்ணக்கூடாது. ஆஸ் பர் நெஃப்ராலஜிஸ்ட் அட்வைஸ் அவங்க சொல்கிற அளவுக்கு ரெக்கமெண்டட் ப்ரோட்டீன்ஸை அப்போ கூட நம்ம எடுக்கணும். இல்லைன்னா கட்டாயமாக மசில் லாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி கால் மட்டும் இல்லை, நம்ம உடம்புல எல்லா இடங்கள்லையும் அந்த சார்கோபீனியான்னு சொல்லுவோம், சதை இழப்பு ஏற்பட்டதுன்னா அது ஓவரால் அவங்களோட மார்டாலிட்டி அண்ட் மார்பிடிட்டியை அதிகப்படுத்திடும். நம்ம என்ன தான் நல்ல ட்ரீட்மெண்ட் ஐசியூ கொடுத்தாலும் அவங்க ஒரு மல்டிபிள் மார்பிட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கும் பொழுது நம்ம அவங்கள காப்பாற்ற முடியாமல் போயிடும் சார். நல்லா சொன்னீங்க சார். இன்றைக்கி நமக்கு தேவைப்படுற ஒரு கேரி ஹோம் மெசேஜ் ஒரு 4 பாயிண்ட் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள்? சார் டயபெட்டிஸ் இல்லைனா ஏர்லியாக ஸ்க்ரீன் பண்ணிக்கணும், பீரியாடிக்காக ஸ்க்ரீன் பண்ணிக்கலாம் சார். ஒரு 2 to 3 இயர்ஸ்க்கு ஒருக்கா பண்ணிக்கணும். ப்ரீ டயபெட்டிஸ் வந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆனுவல் ஒரு மாஸ்டர்வெல் செக்கப்போ இல்லை பிளட் சுகர் செக்கப்போ பண்ணிக்கலாம்.
டயபெட்டிஸ் வந்தவங்களா இருந்ததுன்னா நீங்கள் கட்டாயம் உங்கள் சுகர் லெவலில் கட்டுப்பாடுகளை வைக்கணும். சுகர் லெவல் மட்டும் இல்லாமல் அந்த 3 மாத சராசரி சர்க்கரை அளவான HbA1c-யை 7க்குள்ளே வைக்கணும் சார். அதுக்கடுத்து இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நீங்கள் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் வருதான்னு ஸ்க்ரீன் பண்ணணும். எல்லா காம்ப்ளிகேஷனுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே எக்ஸப்ட் பெரிஃபரல் நியூரோபதி, கால் எரிச்சலை தவிர மீதி எல்லா காம்ப்ளிகேஷனுமே சைலண்ட்டாக உள்ள ப்ரோக்ரஸ் ஆகிற டிசீஸ் சார். அது ஹார்ட் அட்டாக் வர ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ரீனல் ஃபெயிலியராக இருந்தாலும் சரி, கண் விழித்திரை பாதிப்பாக இருந்தாலும் சரி, எதுவுமே தெரியாது. ஆனால் அது வெளியில் தெரிகிற அன்னைக்கு நம்ம டிசீஸை கட்டுப்படுத்த தான் முயற்சி பண்ண முடியுமே தவிர தடுக்கவோ குணப்படுத்தவோ முடியாது. ஸோ ஸ்க்ரீனிங் தான் ஒரே வழி சார். டயபெட்டிக் காம்ப்ளிகேஷனை ரெகுலராக ஸ்க்ரீன் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இதை நம்ம தவிர்த்துடலாம் சார். தேங்க்யூ சார்.